But God will be with you in every. செய்திகள் வரும்பொழுது உன் இருதயம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். You have to praise, keep on praising God. நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். You have to thank God. இல்ல அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கணும் சத்தம் இல்லாம. அப்பதான் உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தை ஒடுக்கும் பொழுது செய்தி தேவ வல்லமை உனக்குள்ள ஊடுருவ ஆரம்பிக்கும். That's when you will get connected to உன் பாரங்கள் உனக்கு தேவையான காரியங்களை வசனம் மூலமா கர்த்தர் என்னோடு பேசுவார். God will speak through you through the word. ஹalleluya. வாய் வசையிலனா கூட உள்ள ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? டக்குன்னு டைவர்ட் பண்ண மறந்து போய்டும். நீ என்ன சொல்லிட்டு இருந்தே மறந்து போய்டுவே. The evil spirit will deviate us. நீ திருப்பி பண்ணாலும் 10 முறை 100 முறை விழுந்தாலும் ஸ்தோத்திரத்தை விடாத. இன்னைக்கு ஜெபம் முடியற வரையும் leave the praising. இந்த மெசேஜ் முடியற வரையும் ஸ்தோத்திரம் ஆமென் ஹalleluya நன்றி இயேசப்பா இந்த வார்த்தை உன் வாயில வந்துட்டே இருக்கணும் மனசுக்குள்ளே. One saying praising him and thank. ஏன் மனசுக்குள்ள நீ ஸ்தோத்திரம் ஜாஸ்தினா பக்கத்துல இருக்க நான் கொடுக்குற மெசேஜ் கேட்காது. ஹalleluya சொல்லுங்களேன். கண்ணீர்கள் கடக்கும்போது